لا يزال الخير حيا لا يزال إن في الدنيا سلاما وظلال. நாமெல்லாம் கடவுள் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது. கண்டிப்பாக அந்த சக்தி தான் இந்த உலகை படைத்து இந்த உலகத்தின் காரியங்களை நிர்வகித்து நம் அனைவரையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சக்தி இருக்கின்றது என்ற கடவுள் நம்பிக்கை பெரும்பாலும் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. இப்படி இந்த கடவுள் இறைவனை நாம் நேருக்கு நேராக காண முடியுமா? எப்படி இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நாம் ஒருவரை ஒருவர் எப்படி பார்த்துக் கொள்கிறோமோ அதே போல நம்முடைய இறைவனை நாம் காண முடியுமா? அப்படி காண முடியும் என்றால் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலையில் அந்த இறைவனுடைய சந்திப்பு நிகழ முடியும்? இறைவனை இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா என்றால் இறைவேதம் திருக்குரான் தன்னுடைய வேதத்திலே இறைவன் தெள்ளத் தெளிவாக சொல்லிவிடுகிறான். இந்த உலகத்தில் உங்களுடைய இறைவனை, உங்களை படைத்த இறைவனை நீங்கள் காணவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, இறைவனை நீங்கள் இந்த உலகத்தில் கண்ணுக்கு கண்ணாக பார்க்கவே முடியாது என்பதை இறைவன் தன்னுடைய வேதம் திருக்குரானில் தெள்ளத் தெளிவாக பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். அதே சமயம் இறைவனை சந்திப்போம் என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதையும் இறைவன் தன்னுடைய வேதத்தில் சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் இறைவனை நீங்கள் சந்திப்பீர்கள், நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று இறைவன் தன்னுடைய வேதத்திலே சொல்லி காட்டுகின்றான். திருமறை திருக்குரானில் 29வது அத்தியாயம் 23வது வசனத்தில் இறைவன் சொல்லுகின்றான், வல்லதீன கஃபரு பி ஆயாத்தில்லாஹி வ லிகாயிஹி. என்ன அர்த்தம் என்றால், இறைவனுடைய வேதங்களையும் அதை மட்டுமல்ல இறைவனை ஒரு நாள் நாம் சந்திப்போம் என்பதையும் மறுப்போர் உலாயிக யயசு மிர் ரஹ்மதி. இப்படி இதை மறுப்போர் இறைவனுடைய அருட்கொடையில் நம்பிக்கை இழந்து விட்டார். இறைவன் இரண்டு விஷயத்தை சொல்லி காட்டுறான். ஒன்று, இறைவனுடைய வேதம் என்பதை மறுப்பவர்கள், இது இறைவனுடைய வார்த்தைகள் தான் என்பதை மறுப்பவர்கள், இது இறைவன் சொன்ன சொல் என்பதை மறுப்பவர்கள் ஒன்று. இன்னொன்று, இந்த இறைவனை, உங்கள் இறைவனை நீங்கள் சந்திப்பீர்கள் ஒரு நாள். நம்மை படைத்த இறைவனை சந்திக்கக்கூடிய நாள் நியாய தீர்ப்பு நாள். அன்றுதான் மறுமையில் நியாய தீர்ப்பு நாள் என்று நாம் இறைவனை சந்திக்க முடியும். இறைவனின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அழகை விரும்புங்கள், நீங்கள் அழகை விரும்புங்கள், இந்த உலகத்தின் அழகை விரும்புங்கள். இந்த உலகத்தின் அழகை விரும்புங்கள். காரணம், உங்கள் இறைவன் மிக மிக அழகானவன். உங்கள் இறைவன் அழகான தோற்றப்பொலிவு உள்ளவன். அவனை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம், பரவசமாக இருக்கும்.
முழு நிலவை காண்பது போல் காண்பீர்கள். ஆனால் நிலைமை இவ்வளவு சுமூகமாக இருக்காது. இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். யுக முடிவு நாள், ஒரு நாள் இந்த உலகம் அழிக்கப்படும். இந்த உலகம், வானம், பூமி, மனிதர்கள், பிரபஞ்சங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். இறைவனின் முகம் மட்டுமே இருக்கும். இறைவன் தன்னுடைய வேதத்தில் சொல்லி காட்டுகின்றான், அனைத்தையும் ஒரு நாள் அழித்து விடுவேன். சூர் என்ற எக்காலம் ஊதப்பட்டவுடன், இந்த உலகம் அழிந்துவிடும். இறைவன் மட்டுமே இருப்பான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா உக்ஸிமு பியௌமில் கியாமஹ் ولا أقسم بالنفس اللوامة أيحسب الإنسان أن لن نجمع عظامه بلى قادرين على أن نسوي بنانه بل يريد الإنسان ليفجر أمامه يسأل أيان يوم القيامة فإذا برق البصر وخسف القمر وجمع الشمس والقمر يقول الإنسان يومئذ أين المفر كلا لا وزر إلى ربك يومئذ المستقر ينبأ الإنسان يومئذ بما قدم وأخر بل الإنسان على نفسه بصيرة ولو ألقى معاذيره لا تحرك به لسانك لتعجل به إن علينا جمعه وقرآنه فإذا قرأناه فاتبع قرآنه ثم إن علينا بيانه كلا بل تحبون العاجلة وتذرون الآخرة وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة ووجوه يومئذ باسرة تظن أن يفعل بها فاقرة كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى أولى لك فأولى ثم أولى لك فأولى أيحسب الإنسان أن يترك سدى ألم يك نطفة من مني يمنى ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والأنثى மறுபடியும் ஒரு எக்காலம் ஊதப்படும். ஊதப்பட்டவுடன் ஃபைதாஹும் மினல் அஜ்தாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன். மறுபடியும் அனைத்தும் வரும். இந்த உலகம் வரும், வானம் வரும், பூமி வரும், அனைத்தும் மறுபடி வரும். வந்தவுடன் ஃபைதாஹும் மினல் அஜ்தாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன். சமாதிகளிலிருந்து அனைத்து மக்களும் எழுவீர்கள். ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு யுக முடிவு நாளின் கடைசியாக மரணித்த மனிதன் வரை உலகத்தில் வந்து போன இனி வரவிருக்கின்ற அனைத்து மனிதர்களும் சமாதிகளில் இருந்து எழுவீர்கள். எழுந்து நியாய தீர்ப்பு நாள் நடக்கும் மைதானத்தை நோக்கி சொல்லி செல்வீர்கள்.
எப்படி செல்வீர்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒவ்வொரு மனிதனும் ஆணும் பெண்ணும் முழு நிர்வாணமாக, உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல், ஆண்கள் விருத்த சேதனம் செய்யப்படாமல், கால்களில் செருப்பு கூட இல்லாமல் யுக முடிவு நாளில் இறைவனை நோக்கி நியாய தீர்ப்பு நாளுக்காக நீங்கள் செல்லுவீர்கள். இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது இதை கேட்டுக்கொண்டிருந்த அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாகவா, உடம்பில் ஒட்டு துணி இல்லாமலா? என்ன சொல்கிறீர்கள்? வெட்கமாக இருக்காதா? வெட்கமாக இருக்காதா கேட்கிறார்கள். இறைவனின் தூதர் சொல்லுகிறார்கள், ஆயிஷாவே, அந்த நாளின் கடுமை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த நாளின் நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒருவரை ஒருவர் ரசித்துக் கொள்ளும் நிலையிலா இருப்பீர்கள்? அங்கே இனக்கவர்ச்சி எடுபடுமா? இருக்காது. தனக்கு என்ன நேருமோ நியாய தீர்ப்பு நாள் இந்த உலகத்தில் நாம் செய்த நல்லவை கெட்டவைகள் அனைத்தும் அந்த ஏடுகள் விரிக்கப்படும் நாள். யாருக்கு சொர்க்கம், யாருக்கு நரகம், இறைவனால் தீர்ப்பு கூறக்கூடிய நாள். அந்த நாளில் ஒருவரை ஒருவர் ரசித்துக் கொண்டிருக்கும் மனநிலையில் இருக்க மாட்டீர்கள். இனக்கவர்ச்சி எடுபடாது. எப்படி செல்வீர்கள் என்றால், இறைவன் சொல்லுகிறான் திருமறையில், யா வைலனா மிம்பாசனா மிம்மர்கத்தினா, எங்களுடைய நாசமே, எங்களுடைய சமாதிகளில் இருந்து எங்களை உறக்கத்தில் இருந்து எழுப்பியதியா. கேட்டுக்கொண்டு ஓடுவீர்கள். பேதலித்த நிலையில் ஓடுவீர்கள், மயக்க நிலையில் ஓடுவீர்கள். ஆனால் அது மயக்கம் அல்ல. பேதலித்த நிலையில் என்ன ஆகுமோ என்று ஓடுவீர்கள். அப்போது சொல்லப்படும், உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் இன்றுதான். இந்த உலகத்தில் இருக்கும் போது வசதக்கல் முர்சலூன், இறை தூதர்கள் வந்து சொன்னார்கள், நல்ல மனிதர்கள் சொன்னார்கள், நியாய தீர்ப்பு நாள் இருக்கிறது, இறைவனை அஞ்சி வாழுங்கள், இந்த உலகத்தில் பாவத்தை விட்டு தவிர்த்து வாழுங்கள். எத்தனை மனிதர்கள் சொன்னார்கள், மறுத்துக் கொண்டிருந்தீர்கள். அந்த நாள் இதுதான். சொல்லப்படும் வசதக்கல் முர்சலூன், தூதர்கள் உண்மை என்று கூறிய நாள் இதுதான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா உக்ஸிமு பியௌமில் கியாமஹ் ولا أقسم بالنفس اللوامة أيحسب الإنسان أن لن نجمع عظامه بلى قادرين على أن نسوي بنانه بل يريد الإنسان ليفجر أمامه يسأل أيان يوم